வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்க கண்மணி அன்புடன் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல நாள் வரைக்கும் அன்புக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறையவே மரியாதை இருந்துச்சு. ஆனால் இந்த விஷயத்துக்கு அப்புறமா பாட்டி ரொம்பவே கேவலப்படுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அன்புவை. அதாவது அன்புக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னும், அந்த கண்மணியை காட்டிலும் அன்பு ரொம்பவே மோசமான நிலைமையில பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ற மாதிரி பாட்டி பேசிட்டு போகிறாங்க. பாட்டி இப்படி அன்பு பேசினது தனிப்பட்ட முறையில் பேசியிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே இருக்கும்போது அன்பு இதை மாதிரி தரைக்குறைவாக பேசுனது அவரோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும். தன்னோட மனைவி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உயிருக்கு உயிராக இருந்த நம்ம அன்பு பாட்டிக்காக எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சாரு. சமயத்திலேயாவது பாட்டி அன்போட மனசை புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது அன்புக்கு சப்போர்ட்டிவாவது பேசியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசும்போது அவர் ரொம்பவே பாதிப்படைகிறாரு. பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது அதை நினச்சி பாட்டி சொன்னதே நினச்சி ரொம்பவே அப்செட் ஆகிறாரு. மணின்னு அன்பு இப்படி பேசிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகரும் கேட்க, இப்படிலாம் பற்ற வச்சாதாண்டா அவனுக்கும் சொரணை கொஞ்சம் ரோஷம் இந்த பிஸ்னஸை எப்படியாவது முன்னிறுத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தா நீ நல்லா பிளான் பண்ணி தாம்மா பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் சேலஞ்ச் பண்ணிட்டு போன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி சூப்பராக தன்னோட பிஸ்னஸை கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் அன்புக்குள்ளே எழுந்திருக்கு. அவங்களுக்கு உதவணும் அப்படின்ற குணம் கண்டிப்பாக கண்மணிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கே தெரியும். அந்த வகையில தான் கண்மணி அநாத ஆசிரமத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே சப்ளை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் அங்கே உள்ளவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. எனவே பண்ணிட்டு போன விஷயங்கள் இல்லாமல் இப்போ கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்டும் இல்லாமல் போனது இல்லாமல் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வராளே, இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்ற கோவம் அன்புக்கு அதிகமாகுது. குடிச்சு அண்ணன் உடம்ப கெடுத்துக்கிறாரு அப்படின்ற கவலை கார்த்திக்கு ரொம்பவே இருக்குது. எவ்வளோ சொல்லி பார்த்தும் கேட்காம இருக்காரு. பக்கம் வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா எப்படியும் இந்த விஷயத்துல இருந்து இந்த கண்மணி விலகி போனால் போதும், அதுக்கப்புறம் அன்பு கூட நம்ம சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கொட்டை கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் போயிட்டுருக்கு நம்ம வெண்ணிலாவுக்கு. மயூரும் இங்கே நடந்த விஷயங்களை வெண்ணிலா கிட்ட சொல்ல இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக போகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சா? ஓ, அந்த கண்மணி இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போகிறாளா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்போட நிலைமையை நினச்சாதான் ரொம்பவே கவலையாக இருக்குது. அவன் ரொம்ப குடிச்சு அவனோட உடம்பே கெடுத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்க நம்ம அன்போ நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க. வெண்ணிலாவும் ஆத்திரத்தெல்லாம் எப்படியாவது கொட்டி தீக்கணும் இல்லையா, அப்படியே கிளம்பி வராரு கண்மணி வீட்டுக்கு. அன்பு இங்கே வந்ததுக்கு அப்புறமா கண்மணி வெளியில வா, கண்மணி வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க வெளியில வர, மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் காவேரி வெளியில் போகிறத பார்த்து கண்மணி யாரை மாப்பிள்ளைன்ற அப்படின்ற மாதிரி கோவத்தோடு வெளியில் போக ஆரம்பிக்கிறாங்க. வா கண்மணி வந்துட்டே அப்படின்ற மாதிரி கண்மணி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மாப்பிள்ளை உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றத பார்த்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. கண்மணி பாருங்க, நீங்கள் வந்திருக்க நிலைமை சரி கிடையாது, அதனால இப்போ உடனே வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கண்மணியும் பேச, நான் உங்ககிட்ட பேச வந்ததை பேசாமல் இங்கே கிளம்ப மாட்டேன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. சேலஞ்ச் பண்ணிட்டு போனீங்க, அதனால் இப்போ வேலையை காட்டுறியா அப்படின்ற மாதிரி அன்பு கேட்க, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கண்மணி உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதானே, எனக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டரை நீ தட்டி பறிச்சிட்டல, அதை விட கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அன்பு கோவத்தோட பேச, என்ன சொல்கிறீங்க நீங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டரா அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, அப்படியே பண்ணாலும் அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் தான் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கோவத்தோட பேச, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கியா நீனு, ஐடி கம்பெனிலேருந்து எல்லா ஆர்டர்ஸும் எங்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க, ஆனால் திடீர்னு இடியாப்பா ஆர்டர் மட்டும் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட உழைப்புக்கான வந்த ஆர்டர், மற்றவங்களோட பிஸ்னஸை கெடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பொய் சொல்லாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்க ஆரம்பிக்க, என் பிஸ்னஸை அழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா, அது ஒரு நாளும் நடக்கவே நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன், இங்கே ஏதோ நினச்சிட்டு கனவு கண்டுக்கிட்டு இங்கே தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவாக பேச ஆரம்பிக்க, ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் அதிகமாகிட்டே போகுது. காவேரியால் எதுவுமே பண்ண முடியல. காவேரி என்ன பண்ணுறாங்க, சிவகாமிக்கு கால் பண்ணி இங்கே நடந்த விஷயங்களை சொல்கிறதும் ரொம்பவே பதறி போகிறது மட்டும் இல்லாமல் உடனடியாக கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லி அன்புவை கூட்டிகிட்டு வரதுக்காக கார்த்தி கார் எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அது அன்புவை பார்த்ததும் ரொம்பவே பதறி போய், அண்ணா வா போகலாம், ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, தேவையில்லாமல் பண்ணாத, வா போகலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை இந்த கண்மணி பாருடா என்ன பண்ணுறா பார்த்தியா, என்னோடய பிஸ்னஸை அழிக்கணும்னு நினைக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போகிறாங்க. இதை பார்த்து ரொம்பவே அப்செட் ஆன கார்த்திக், ஏன்னா இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, அண்ணி அதை மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. டே விடுடா, நான் அவகிட்ட பேசிட்டு வரணும்னு, பேச வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்ல, பேசின வரைக்குமே போதும், இனிமேலும் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, வானா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம கண்மணியை பார்த்து சாரியும் கேட்குறாங்க.
நீ கோபத்தோடு இருக்கிறத பார்த்து காவேரி, என்னடி மாப்பிள்ளை இப்படிலாம் வந்து பேசிட்டு போகிறாரு, நான் தான் அப்போவே சொன்னேன்ல இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் வந்து இதில் முன்னேறணும், அப்படி வரணும் இப்படி வரணும்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு வந்து கோபத்தை உண்டு பண்ணுற மாதிரி பண்ணிட்டிய கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி. அவர் தான் வந்து ஏதோ உளறிட்டு இருக்கானா, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அது என்னோட திறமைக்கான கிடைச்ச ஆர்டர், அதனால் அதை யாருக்காகவும் என்னால் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது, யார் என்ன பேசினாலும் அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது, நான் முன்னுக்கு வந்தே ஆவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வீராப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கண்மணி. தாய்க்காக இருந்தாலும் தன்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்ற கவலை இருக்கும் இல்லையா. ஸோ அதே நிலைமையில தான் நம்ம காவேரியும் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. கூட்டிகிட்டு போனதும் சிவகாமி அம்மா அனுபவம் பார்த்து ரொம்பவே வந்து கண் கலங்கி போகிறாங்க. அன்பு, நீ உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதை பார்த்து ரொம்பவே பரிதவிச்சு போகிறாங்க. டே அன்பு, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா அந்த கண்மணி ரொம்ப மோசமானவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை பற்றி தவறான எண்ணங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதான் புதுசாக வந்த ஆர்டரை வந்து பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து சேர்ந்து முயற்சி பண்ணி அந்த ஆர்டரை வந்து முடிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. அந்த ஆர்டரை வந்து பத்திரமா முடிச்சு வந்து கொடுக்குறாங்களா, கண்மணிக்கு ஏதாவது தடங்கள் வருதா, அது எல்லாத்தையும் தெரிஞ்சு எப்படி வந்து சூப்பராக முடிச்சு கொடுத்து பெறுறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முக்கிய வியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.